குழந்தைங்க வச்சிருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் இது ஒரு எச்சரிக்கை மணி தான் இந்த வீடியோ. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸோட பவர் என்ன அப்படின்றதையும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ மூலமா. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பிள்ளைங்க வச்சிருக்கிற எல்லாருமே இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. என் பையனுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை இன்னொரு பையனுக்கு இருந்தது. ஒரு 7 வயசு பையனுக்கு ரொம்ப ஜுரமா இருந்தது அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அவனுக்கு பேராசிட்டமல் கொடுத்துருந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 ml கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீவர் குறையல அப்படின்றதுக்காக டாக்டர் 10 ml கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த பேரண்ட்ஸும் அந்த மாதிரியே கொடுத்துருந்துருக்காங்க. அது 15 நாளைக்கு மேல கொடுத்துருந்துருப்பாங்க போல. இதனால அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னா, எப்ப பார்த்தாலும் ரொம்ப சோர்வா இருக்கிறது, வெயிட் லாஸ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருந்திருக்கு. அதுக்கப்புறம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்த்திருந்திருக்காங்க. அங்கதான் அவனுக்கு கல்லீரல் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உடனே சென்னையில ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அவனை அனுப்பி வச்சிருந்திருக்காங்க மேல் சிகிச்சைக்காக. இது லாஸ்ட் மந்த் சன் நியூஸ்ல இந்த நியூஸை பார்த்தீங்க. இப்ப என்னோட பையனுக்கும் இதே பிரச்சனை தான். என் பையனுக்கு லாக்டவுன் போட்டிருந்தாங்கல்ல, அந்த டைம்ல 25 நாள் கிட்ட அவனுக்கு ஃபீவர் இருந்தது. நான் டெய்லி பேராசிட்டமல் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வேற வழி இல்லை, அந்த ஃபீவர் குறையவே இல்லை. அதனால எம்ஜி அதிகமா கொடுக்க சொல்லியிருந்தாங்க. 25 நாளுமே அவனுக்கு ஃபீவருக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டது ஒரு முக்கியமான காரணம் அவனோட பிரச்சனைக்கு. அதுக்கப்புறமா அந்த லாக்டவுன் முடிஞ்ச 6 மாசத்துல அவனுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்தது. அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி தான் டேப்லெட் கொடுத்தேன். கடைசியா என்னாச்சு, அவனும் சோர்வானது, எலும்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது. அப்படியே படுத்த படுக்கையே ஆனா அவனுக்கு மூச்சு விடுறதுலயே சிரமம் இருந்தது. மூச்சே விட முடியல, ரொம்ப சிரமப்படுறான் அப்படின்றதுக்காக தான் டாக்டர் கிட்ட போனேன். அங்கதான் அவனுக்கு அடினாய்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அடினாய்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணலான்னு நான் நினைக்கிறப்பதான் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, இவனுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் லிவர்ல என்சைம் லெவல் அதிகமா இருக்கு, அதனால ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வேற டாக்டர் கிட்ட போய் பாக்குறப்போ அவனுக்கு கல்லீரல்ல ஒரு என்சைம் ரொம்ப அதிகமா இருக்கு, 2 என்சைம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்ததுன்னா அது எலும்புகளை எல்லாம் பாதிக்கும், ஹார்ட்டை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல என் பையனுக்கு எலும்புகள்லாம் பாதிக்கப்பட்டது. நான் என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனப்போ ஓவர் டோஸ் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன கொடுத்தேன் எப்போ நடந்ததுன்னு ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்ததுனாலதான், நம்மளே நம்ம கையால அந்த பிள்ளைக்கு மருந்து கொடுத்ததுனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டதுனாலதான் கல்லீரல் பாதிக்கப்படும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்களா. இப்போ என் பையனோட பிரச்சனை உங்களுக்கு 3 மாசமா நார்மலா தெரியும். நான் எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த தடவை அவனுக்கு ரிப்போர்ட் எடுத்துங்க. என்சைம் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும்ல. லாஸ்டா 563ல இருந்து 450க்கு வந்தது. 450ல இருந்து 309க்கு வந்திருக்குங்க. என்சைம் லெவல் குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் கரெக்டான டைமுக்கு நம்ம எடுக்காம விட்டுருந்தோம்னா அந்த என்சைம் லெவல் ரொம்ப அதிகமாகி எலும்புகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு கல்லீரலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். நல்ல வேளை நான் ஒரு நல்ல டைமிங்க்கு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அதுவும் கண்டிப்பா உங்களால தான். நீங்க கமெண்ட்ல 1000 டவுட், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அந்த சத்து கம்மியா இருக்கும், இந்த சத்து கம்மியா இருக்கும், அதை பாருங்க இதை பாருங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லதான் நானா உட்காந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நான் யோசிச்சதுல அவனுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுங்க. நிஜமாவே நீங்க தான் காரணம். ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்க பிள்ளைங்களுக்கு ஜுரம் வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா பேராசிட்டமல் கொடுக்கலாம், தப்பில்லை. டாக்டர் சொல்ற அளவு கொடுக்கலாம். ஒரு 3 நாளைக்கு கொடுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு மறுபடியும் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு செய்யுங்க. தொடர்ந்து நம்ம பேராசிட்டமல் எடுத்துக்கிறது நம்ம உள் உறுப்புகளை எப்படி டேமேஜ் பண்ணுது அப்படின்றதுக்கு என் பையனே ஒரு உதாரணம். இதை நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. இனிமே என்னைக்குமே நான் போன மாசம் ஒரு நியூஸ் பார்த்தப்பவே நான் நினைச்சேன், நம்ம பையனுக்கு என்ன பிரச்சனை நடந்ததோ அதே பிரச்சனை ஒரு பையனுக்கு நடந்திருக்கே அப்படின்னு. இப்ப தெரியுதா உங்களுக்கு, இது அங்கங்க ஒரு இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்குன்றது. இதுதான் உண்மை. அதனால எப்பவுமே எல்லாருமே, பேரண்ட்ஸ் எல்லாருமே, அம்மாக்கள் எல்லாருமே ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா உங்க பொறுப்புலதான் மோஸ்ட்லி உங்க பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு
உடம்பு சரியில்லைன்னா மருந்துகள் கொடுக்கறதுல ரொம்பவே கவனமா இருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த யூடியூப் வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுல ஒரு யூடியூப் சேனல் ஒரு பொண்ணு நடத்தி அதுல தன்னோட பையனோட ஹெல்த் இஷ்யூவை போட்டு அது மூலமா அந்த பையனுக்கான சொல்யூஷன் கிடைச்சு அவன் இன்னைக்கு குணமாயிட்டு வர்றான் அப்படின்றது கண்டிப்பா இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு விஷயம்தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். 309 இப்போ வந்திருக்கு. இன்னும் ஏஎல்பி ஏஎல்டி லெவல் இன்னும் கொஞ்சம் கம்மியானா போதும். 15 வயசு வரைக்கும் அவனுக்கு என்சைம் லெவல் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். 15 வயசுக்கு மேல ஏற்படுற ஹார்மோன் சேஞ்சஸ்ல அவனுக்கு இந்த என்சைம் லெவல் கரெக்ட் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம இதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. என் பையனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டவங்களுக்கும் என்ன பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு ஐடியா கொடுத்த உங்க எல்லாருக்குமே நான் மனசார நன்றி சொல்லிக்கிறீங்க. நீங்க செஞ்சது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு உயிரை வாழ வச்சிருக்கீங்க. அந்த உயிர் இல்லைன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன். ஆனா அந்த உயிரை எனக்கு காப்பாத்தி கொடுத்தது நீங்க தான். நான் இதை என்னைக்குமே மறக்க மாட்டேங்க. என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்குன்னா அது கண்டிப்பா உங்களாலதான். நீங்க எனக்கு கிடைச்ச வரம், என் பிள்ளைக்கு கிடைச்ச வரம், எனக்கும் என் பையனுக்கும் உதவி செஞ்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த விஷயங்களை நீங்களும் மனசுல வச்சுக்கிட்டு இனிமே உங்க பிள்ளைங்களையும் நீங்க கவனமா மெயின்டைன் பண்ணுங்க. நானும் என் லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. ஆனா இது நடந்தது என்னோட லைஃப்லயும். அதனாலதான் என் லைஃப்ல நடந்தது. வேற யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன். இன்னும் 2 மாசம் கழிச்சு என்சைம் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப அவனுக்கு பாடி பெயின் ரொம்பவே கம்மியா இருக்கு. என் பையனுக்கு ஃபிளாட் ஃபுட் இருக்கு அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதை அப்படியே விட்டோம்னா ஒருவேளை ஃபியூச்சர்ல அவன் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அதுதான் உண்மை. அப்படி இருக்கிற பட்சத்துல ஃபிளாட் ஃபுட் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால 10 வயசுக்குள்ள இந்த ஃபிளாட் ஃபுட் சரியாகணும். அப்படி சரியாகலைன்னா 15 வயசுக்குள்ள ஆர்ச் வச்ச செப்பல் போடுறது, எக்ஸசைஸ் பண்றது, இது மூலமா அந்த ஃபிளாட் ஃபுட்டை சரி பண்ணிடலான்னு டாக்டர் சொல்றாங்க. அதனால நான் ஆர்ச் வச்ச செப்பல் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல ஒரு பழைய சைக்கிள் அவனோடது இருக்குங்க. அதுல டயர் எல்லாம் ரொம்ப சேதாரமாயி இருந்தது. அதை சரி பண்ணி கொடுத்து அதை அவனை ஓட்ட வைக்கலாம். கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்ட வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். அது மூலமாவும் அவனுக்கு ஆர்ச் ஃபார்ம் ஆகும். அவன் கால் வலியும் கொஞ்சம் குறையும். இப்ப பாடி ஃபுல்லா அவனுக்கு எல்லா ஜாயிண்ட்லயும் வலிக்கும் பாத்தீங்களா சிவியரா, அந்த வலி எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு. முழுசா கம்மியாகல, ஆனா கம்மியா இருக்கு. அதே நேரத்துல மருந்துகளை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மருந்துகள் எல்லாமே நம்ம எடுத்துதான் ஆகணும். 3 மந்த்ஸுக்கு இப்போதைக்கு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும். அதனால இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு நான் இந்த மருந்தெல்லாம் நான் எடுத்துக்கணும். மறுபடியும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. என் பையனுக்காக ப்ரேயர் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி 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 நன்றிங்க. நீங்க இல்லைன்னா அவன் இன்னைக்கு என் கூட இருந்திருக்க மாட்டான். அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய நன்றி நான் சொல்றேன். இந்த நன்றியை தவிர என்கிட்ட பெருசா உங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதனாலதான் நான் இந்த நன்றியை மனசு ஃபுல்லா நிறைஞ்சு சொல்றேன். நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும். உங்க பிள்ளைங்களோட நீங்க ரொம்ப ஆரோக்கியமா நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.